வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மலைநாட்டை பாதுகாக்க புதிய சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி. ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் போராட்டம், போலீசாருடன் முருகல் நிலை. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விநியோகம், போலீசார் எச்சரிக்கை. முன்னெப்பொழுதும் இல்லாத அபிவிருத்தி ஆண்டாக 2026 வடக்கு மாகாணத்திற்கு அமையும் ஆளுநர். நாடு முழுவதும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஒரே நாளில் 728 பேர் கைது. அரச வைத்தியசாலைகளில் கதிரியக்க பரிசோதனைகள், செயலிழக்கும் அபாயம். இலங்கை சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்ற புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் சேதமடைந்த மத தலங்களை புனரமைப்பதற்காக கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் என்ற தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று கம்பளை தெரகல பீகோக் ஹில் குடியிருப்பின் ஸ்ரீ போதித்திருக்காராம விகாரையில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மத, கலாச்சாரம் மற்றும் தொல்பொருள் தளங்கள் சேதமடைந்தன. அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்கி அவற்றை முன்னர் இருந்த நிலைக்கு மீள கட்டியெழுப்புவதற்கான அனைத்து புனரமைப்பு பணிகளையும் குறித்த இடத்தில் தொல்பொருள் பெறுமதியை பாதுகாக்கும் வகையில் மகா சங்கத்தினர் உட்பட ஏனைய மத தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்ற புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் என்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அரசாங்கம் தற்போது அதிக பணிகளை செய்து வருவதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்பு 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வரலாற்றின் முதன்முறையாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தோட்ட தொழிலாளர்கள் 1750 ரூபாய் நாளாந்து சம்பளம் பெறுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவை அனைத்திற்கும் மத்தியிலும் சிறந்த மனித உறவுகளை கொண்ட ஒரு சமூகம் தேவை என்றும் அரசு அதிகாரிகளுக்கும் சேவைகளை பெற்றுக்கொள்ள வருகின்ற மக்களுக்கும் இடையிலான உறவு, மகா சங்கத்தினருக்கும் நிர்வாக சபைக்கும் இடையிலான உறவு, பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு உட்பட இந்த அனைத்து உறவுகளும் இன்று வீழ்ச்சிக்கு உள்ளாகிவிட்டன என்றும் நாட்டை சமூக ரீதியாக கட்டியெழுப்ப இந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் சிறந்த முறையில் பேணப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியதுடன் மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்களுக்கும் இந்த விடயத்தில் பெரும் பங்கு உண்டு என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் நீதியின் மரணம் என குறிப்பிட்டு சவப்படியொன்றை எரித்ததுடன் அதனை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் அறிவித்தனர். அத்துடன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால் நடைபாதை தடைபடுவதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் குழுவொன்று நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தின் முன்னால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். எவ்வாறாயினும் அதற்கு முறையான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராட்ட குழுவில் 4 உறுப்பினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் போதைப் பொருள் தொடர்பில் போலீசார் மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புல்லட் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பள்ளம், பொம்பாய் மிட்டாய், டாஃபி, பிஸ்கட் மற்றும் சாறுவிட ஆகியவற்றுடன் மாவா மற்றும்
பாபுல் போன்றவை மறைத்து விற்பனை செய்யும் முறை காணப்படுவதாக குறிப்பிட்டார். இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடர்பில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதுடன் போதைப்பொருள் தொடர்பிலான சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் இதுகுறித்து எவருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இதன்படி கொக்கைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் 5 கிராமுக்கு மேல் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமது நெருங்கியவர்கள் இந்த போதைப் பொருள் அபாயத்திற்கு பலியாவதற்கு முன்னர் தமது பிரதேசங்களில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அது குறித்து தகவல் வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். 2026 ஆண்டு வடக்கை பொறுத்தவரையில் ஒரு அபிவிருத்தி ஆண்டாக அமையவுள்ளது. முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அதிகளவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாகாண சபையின் வழமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக மத்திய நிரல் அமைச்சுகள் ஊடாகவும் எமக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. ஒதுக்கப்பட்ட நிதிகளை விட மேலதிக திட்டங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் மேலும் நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2026 ஆண்டுக்கான முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சருமான உபாலி சமர்சிங்க குறிப்பிடுகையில், மத்திய மற்றும் மாகாண நிதிகளுக்கு மேலாக இவ்வாண்டு விசேட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல புதிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் செயலாளர் உமா மகேஸ்வரன் கருத்து தெரிவிக்கும் போது 2025 இறுதியில் ஏற்பட்ட ரிட்வா பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு சிறப்பான அரசியல் தலைமைத்துவமும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் உரிய காலத்தில் வழங்கப்பட்டன. 2026 ஆண்டு பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் மாவட்டத்தில் நிலவும் ஆளணி வெற்றிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்தார். வடக்கு மாகாண சபைக்கு 2026 ஆண்டு கிடைக்கப்பெற்ற மொத்த நிதியில் 20% அதாவது 1592 மில்லியன் ரூபாய் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் 2026 ஆண்டுக்கான புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதியும் பெறப்பட்டது. பிரதேச செயலக மட்டத்தில் தீர்க்கப்பட முடியாத விடயங்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 728 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்ட நாளாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப்பொருள் தேவையை குறைத்தல், சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வளித்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தில் இன்றைய அறிக்கையின்படி 9 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவலில் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளும் தொடர்பாக 498 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மொத்தம் 767 கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை ஒரு சந்தேக நபர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் நாளை காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அதேவேளை தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் போது கதிரியக்க பரிசோதனைகள் மற்றும் சிடி பரிசோதனைகள், எம்ஆர்ஐ பரிசோதனைகள், மார்பக புற்றுநோய் கண்டறிதலுக்கான மமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் சத்திர சிகிச்சை கூடங்களின் கதிர்வீச்சை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சத்திர சிகிச்சைகள் அனைத்தும் நாளை பாதிக்கப்பட உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்புக்கான உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தினாலேயே இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாளிகாவத்தை வைத்தியசாலையில் தகுதியற்ற நபர்களால் நோயாளிகளுக்கு
கதிரியக்க பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்து அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் 78வது சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் திகதி கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலி சேர்க்கும் நடவடிக்கையை மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்துள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இன்று சென்ற மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் அங்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது குறித்து கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளனர். தமிழ் தாயத்தின் மீது நூற்றாண்டு கடந்தும் சூழ்ந்துள்ள பேரினவாதத்திலிருந்து தமிழ் தாயத்தை காத்திடவும் தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்பிற்காகவும் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளை இணையவழி மோசடிகள் மற்றும் தேவையற்ற அபாய நிலையிலிருந்து பாதுகாக்க எகிப்து அரசு சமூக வலைத்தளங்களை பயன்பாட்டை கட்டுப்படுத்தி புதிய சட்டத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான புள்ளி விவரங்களின்படி எகிப்தில் உள்ள 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் 50% அதிகமானோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் மிக எளிதாக இணையவழி மோசடி மற்றும் தேவையற்ற இணைய அபாயங்களில் சிக்குவது தரவுகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்கள் போதிய முதிர்ச்சி அடையும் வரை அவர்கள் சமூக வலைதள பதிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபத்தாஹ் அல்-சிசி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான சட்ட கட்டமைப்புகளை உருவாக்குமாறும் அவர் அண்மையில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து எகிப்திய அரசு மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்ற சிறுவநல அமைப்புடன் இணைந்து இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு விரைவில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்டோருக்கும் பிரித்தானியாவில் 15 வயதிற்குட்பட்டோருக்கும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களை முன்மாதிரியாக கொண்டே எகிப்திலும் இச்சட்டம் வடிவமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மலைநாட்டை பாதுகாக்க புதிய சட்டம் உருவாக்கப்படும், ஜனாதிபதி. ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் போராட்டம், போலீசாருடன் முறுகல் நிலை. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விநியோகம், போலீசார் எச்சரிக்கை. முன்னெப்பொழுதும் இல்லாத அபிவிருத்தி ஆண்டாக 2026 வடக்கு மாகாணத்திற்கு அமையும், ஆளுநர். நாடு முழுவதும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஒரே நாளில் 728 பேர் கைது. அரச வைத்தியசாலைகளில் கதிரியக்க பரிசோதனைகள், செயலிழக்கும் அபாயம். இலங்கை சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.